தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 28/2/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள்: ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் முறையிட்டுக் கொண்டே, அதாவது உங்கள் இதயத்திலே நீங்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் ஒடுக்கப்படுகின்றேனே, எனக்கு நீதி கிடைக்கவில்லையே, அனைவரும் என்னை ஏழ்மையாக, அதாவது இளக்காரமாக, அற்பமாக நினைக்கின்றார்களே, எனக்கு என்று நீதியும் நியாயமும் கிடைக்கும் என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்துக் கொள்கின்றார். என் அன்பு மகனே, மகளே, இந்த கிருபை நாட்களில் உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கின்ற உன் செயலை பார்த்து நான் மகிழ்ந்து உனக்கு விரைவில் நீதியை செய்ய போகின்றேன். இந்த ஒடுக்குதலுக்கு நான் ஏன் உன்னை விட்டுக் கொடுத்தேன் என்றால், நீ இன்னும் மென்மேலும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், இன்னும் மென்மேலும் என் அருகில் ஓடி வந்து என்னை மட்டுமே நீ நம்பி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அனுமதித்தேன். நான் இன்றிலிருந்து உனக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்ய போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே மகிழ்ந்து கலிகூறுங்கள், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நீதியும் நியாயத்தையும் கர்த்தர் இன்றே செய்ய போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் ஒடுக்கப்படுற இந்த எங்களுடைய நிலைமையை பார்த்து எங்களுடைய பரிசுத்தமாக்குதலையும் கவனித்து நீதியையும் நியாயத்தையும் செய்ய போகின்றேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் மேலும் மேலும் பரிசுத்தமாய் வாழ கிருபை தாங்க. எங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்து எங்களுடைய நிற்பதை நிரூபிக்க போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.